ஒரு மூல அமிலத்துக்கும் NaOHக்குமான pH 12வது கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற வரைவு தரப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான பிழையான கூற்றுகள் கேட்கப்பட்டிருக்கு. இதில் தெரியும் தூய HA இருக்கும், இதில் சமோல புள்ளினதால் 100% உப்பு இருக்கும், இதில் வன்காரம் தான் அந்த pHஐ தீர்மானிக்கும். முதலாவது கூற்று புள்ளி ஏயில், அதாவது 50% நியமிக்கப்பட்ட புள்ளியில் உப்பும் அமிலமும் சரி சமனான அளவு இருக்கும். உப்பும் அமிலமும் சமனான செறிவிருந்தால் pH சமன் pKa. முதலாவது கூற்று சொல்கிறான் pH pKaக்கு சமன் என்று. ஆகவே முதலாவது கூற்று சரி. ரெண்டாவது கூற்று சொல்கிறான் புள்ளி ஏயில் அதன் இணை மூலம் இதில் அமிலத்தில் செறிவு சமன்றான். இப்போ சொன்ன அதே விளக்கம். அதனால தான் pH சமன் pKa சமன். அதனால தான். அப்போ ரெண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது புள்ளி பியில் H+OH- செறிவு சமன்றான். பிள்ளை இது இங்கே புள்ளி பியில் சமோல புள்ளியில் உப்பு இருக்கும். இது மென்னமிலத்தின் அன்னையன் வன்மூலம். ஆகவே இது இவ்வாறாக பிரிஞ்சு OH- விடுவிக்கும். ஆகவே அது காரக்கரைசலில் OH- செறிவு H+ பார்க்க கூடவாக இருக்கும். ஆகவே அந்த கூற்று பிள்ளை. சமன் என்று சொல்வது பிள்ளை. அப்போ pH 7 பார்க்க கூடவாக இருக்கும். கிட்டத்தட்ட 8.5-9 இருக்கும். இனிப்புக்கான ஒரு காட்டியாக ஃபினோப்தலினை பயன்படுத்தலாம். சரி, ஏன்னா ஃபினோப்தலின் காட்டுற pH வீச்சு 8.3 - 10. வளமையாக ஒரு மென்னமில இதில் pH வீச்சு 8-11. இந்த காட்டியின் வீச்சு இதுக்குள்ள சடுதியான pH மாற்றத்துக்குள்ள பகுதியாகவோ முழுமையாகவோ உள்ளடங்குன அந்த காட்டியை பயன்படுத்தலாம். இது முழுமையாக உள்ளடங்குது, நிச்சயமாக இதை பயன்படுத்தலாம். நாலாவது கூற்றும் சரி. புள்ளி சியில் NaOH புள்ளி சியில் அதனுடைய pH NaOH pH பார்க்க அவன் சொல்கிறான் குறைவுன்னு சொல்லி அந்த கூற்று சரி. ஏன்னா மொத்த கனவளவு அதிகரிப்பதால் NaOH ஆரம்ப செறிவை விட இங்கே செறிவு குறைவாக இருக்கும். அப்போ OH- செறிவு குறைஞ்சால் pH குறையும். ஆகவே அந்த கூற்று சரி. அப்போ விட மூன்றாவது.